கிராஃபைனை பற்றி. கிராஃபீனா தேனியின் கூட்டை போல அருங்கோண வளைய வடிவில் கார்பன் அணுக்கள் ஒரே பரப்பு. இந்த பேசினது தான் கிராஃபீன். அதனால கிராஃபைட்லேருந்து ஒரு லேயர் மட்டும் எடுத்தோம்னா கிராஃபீன். சரியா? தடிமன் குறைவான சேர்மம் உலகத்திலே எதுவாமா? கிராஃபீன் தான். அதோட தடிமன் எவ்வளவு? ஒரு அணு அளவு தான் இருக்கும். கான்செப்ட் பார்த்தோன்னே தெரியுதுல்ல, லேசான சேர்மம். தடிமன் குறைவான சேர்மம் தான், லேசான சேர்மம் தான். ஒரு சதுர அடி. சரியா? ஒரு சதுர அடினா கற்பனை பண்ண முடியல. ஒரு சதுரம், அதோட பக்கங்கள் எவ்வளவு? ஒரு அடி ஒரு அடி ஒரு அடி. அவ்வளோ ஒரு சதுர அடிக்கு இந்த ஒரு ஷீட்டு கிராஃபின் எடுத்துகிட்டு போய் நிறைய பார்த்தோம் அப்படின்னாக்கா எவ்வளோ இருக்குமாம்மா? வெறும் 0.77 அப்படின்னா என்ன அர்த்தம்? 0.77 மில்லிகிராம்னா 1 மில்லிகிராம் எடுக்கணும். 1 மில்லிகிராம்னா எவ்வளவு? 1 மில்லிகிராம்ன்ற சென்டிமீட்டர்ன்றீங்க, என்னது நிறை? மில்லினா அவ்வளோ? 1000மா? 1000 சம பங்கா போட்டு ஒரு பங்கு எடுக்கிறது. 1000 சம பங்கா போட்டு ஒரு பங்கு எடுத்தோம்னா 1 மில்லிகிராம். 1 கிலோகிராம் இருக்குல்ல, 1 கிலோகிராம் இருக்குல்ல, 1 கிலோகிராம் ஆயிரம் கிராம் சேர்ந்தது தான் என்னது? 1 கிலோகிராம். மில்லிகிராம் இழிக்குதே, கிராம் மில்லிகிராம். 1 கிராம் 1000 சம பங்கா போட்டு ஒரு பங்கு எடுத்தோம்னா அதான் 1 மில்லிகிராம். ஓகேவா? சரி, அந்த 1 மில்லிகிராம் எடுத்து 100 சம பங்கா போட்டு 77 பங்கு எடுத்தோம்னா அதான் என்னது? இவ்வளோ. அவ்வளோ நிறை கம்மியானது. சரியா? மேலும் கண்டுபிடிக்கப்பட்ட சேர்மங்களே மிகவும் வலிமையான சேர்மமும். இந்த லேயர் இது ஒரு சேர்மம் தானே, இதில் உள்ள மாலிகுலை பிரித்து எடுக்கிறது கஷ்டம். புரிஞ்சுதா? ஒவ்வொரு லேயராக ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். பட் இதில் ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல மாலிகுலை, அதை பிரிக்கிறது கஷ்டம். அதான் வலிமையான சேர்மமாக இருக்கும். எக்கு இரும்பை காட்டிலும் அப்படியே அப்பா அவ்வளோ மடங்கு வலிமையானதாம்மா. 1 மடங்குனா எத்தனை சதவீதம்? 100%. 1 மடங்குனா எவ்வளவு? 100%. சரியா? பங்குனா வேறு. 100 சம பங்கா போட்டு ஒரு பங்கு எடுத்தோம்னா என்னது? அதுக்கு பேர் என்ன? 100 சம பங்கா போட்டு ஒரு பொருளை ஒரு பங்கு எடுத்தோம்னா எவ்வளவு? 1%. வெரி குட், 1%. சரியா? சாதம் கீழே 100 சம பங்கா போடுறது. ரைட். 1 மடங்கு அப்படின்னா அர்த்தம் அது அப்படியே டபுள் ஆகுதுன்னு அர்த்தம். டபுள்னா அர்த்தம் ஒரு பங்கு ஆல்ரெடி இருக்குது, இன்னொரு பங்கு உருவாயிடுச்சு. உருவானது எவ்வளோ பங்கு? ஒரு பங்கு இல்லை, ஒரு மடங்கு இருக்குது, இன்னொரு மடங்கு உருவாயிடுச்சு. 1 மடங்குனா எத்தனை சதவீதம்? 100%. ரைட். அத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அறை வெப்பநிலையில் இது ஒரு சிறந்த வெப்ப கடத்தி ஆகும். ரூம் டெம்பரேச்சரில் கிராஃபினை 0.335 நானோமீட்டர் இடைவெளியில் ஒன்றன் மீது ஒன்று அடுக்க கிராஃபைட் கிடைக்கிறது. நானோமீட்டரே எவ்வளவு? 10⁻⁻⁹. அதில் 1000 பங்கு சம பங்காக போட்டோம்னா இவ்வளோ பங்கு எடுக்கணும். அவ்வளோ கேப்பில் அடுக்கணும் அப்படின்னோம்னா என்ன கிடைக்குமாம்மா? கிராஃபைட்டு கிடைக்கும். கிராஃபின் அடுக்குனா கிராஃபைட். கிராஃபைட்டை பிரித்தோம்னா கிராஃபின். இருக்கிறதுலையே தின்னஸ்ட்டு மூலக்கூறு இதுதான். அதோட திக்னஸ் எவ்வளவு? ஒரு அணு அளவு தான் இருக்கும். சரியா? இருக்கிறதுல கடினமான சேர்மம், பிரிக்கிறது கஷ்டம்.
இதெல்லாம். வாண்டர் வால்ஸ் முன்னாடி பார்த்தாச்சு. அப்போ இது 3 வந்துட்டு படிக வடிவ கார்பன் சேர்மங்கள். படிக வடிவ கார்பன் சேர்மங்கள் எது? கிராஃபைட்டு, டைமண்டு, ஃபுல்லரின். இப்போ நம்ம பார்க்க போகிறது படிக வடிகமற்றது. இவ்வகை கார்பன்களில் கார்பன் அணுக்கள் அங்குமிகுமாக அமைக்கப்பட்டிருக்கும். நடுவில் வேறு வேறு பொருள் இருக்கும், அங்கங்கே இருக்கும். விறகானது காற்றில்லாமல் எரிக்கப்படும் பொழுது கிடைக்கிறது. சொன்னலையா என்ன மூட்டம்? கறி மூட்டம் போடுவாங்கன்னு சொன்னல, கறி மூட்டம் போடுறது. விறகெல்லாம் அடுக்கி வச்சு சுற்றியில் மண் வச்சு பூசிடுவாங்க. செங்கல் தயாரிக்கிற பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி செங்கல் எரிப்பாங்கள்ல, அது மாதிரி. அப்போ வளிமண்டலத்தோட ஆக்சிஜன் உள்ளே போகாது, அப்போ ஆக்சிஜன் கிடைக்காது. அதான் காற்று இல்லாமல், கார்பன்கள் விறகானது காற்று இல்லாமல் எரிக்கப்படும் பொழுது கிடைக்கும். எரிஞ்சு கறி கிடைக்கும். கறினா வீட்டில் கூட விறகெல்லாம் விறகடுப்பு வச்சுருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. அடுப்பு எரிஞ்சது போக கடைசியில் கொஞ்சம் கறி மிச்சமாகும். கறி வெயிட்லெஸ்ஸாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி கிடைக்கும். அந்த ஆக்சிஜன் இல்லாமல் எரிக்கிறோம்ல அந்த விறகுல, அது ஃபேக்ட்ரிக்கெலாம் எரிபொருளாக போகும். கறி மூட்டம் பார்க்குறீங்களா? கறி மூட்டம். சரி, இதை விறகு அடுக்கி இந்த மாதிரி மண் வச்சு பூசி எரிக்கிறாங்க, புகை போயிட்டுருக்கு. கடைசியில் இந்த மாதிரி கறி கிடைக்கும். அதை பிரித்து எரிக்கிறதுக்கு அனுப்புவாங்க. அந்த கறி இங்கே பாருங்க, மூட்டையெல்லாம் பேக் பண்ணி அனுப்புகிறாங்க ஃபேக்ட்ரிக்கு. இந்த மாதிரி கிடைக்கும். சரிதா? கார்பன் மற்றும் அதன் சேர்மங்களின் இயற்பியல் பண்புகள். இயற்பியல் பண்புனா இது அதோட நிலை, திடமாக இருக்குமா, திரவமாக இருக்குமா, வாயுமாக இருக்குமா, பாயிலிங் பாயிண்ட்டு, மெல்ட்டிங் பாயிண்ட்டு, அதெல்லாம். கார்பன் ஒரு அலோகம், ஆமாம் தானே? மென்மையான தூள் முதல் கடினமான திண்மம் வரை இருக்கும். கார்பனின் அனைத்து புறவேற்றுமை வடிவங்களும் திண்மங்களாகும். மென்மையாக இருக்குது, கடினமாக வரைக்கும் இருக்குது. புறவேற்றுமை வடிவம் எல்லாமே திண்மம். எதெல்லாம்? கரி, வைரம், கிராஃபைட்டு, ஃபுல்லரின் எல்லாம் சாலிடாக இருக்குது, புறவேற்றுமை வடிவம். அதே வேளையில் அவற்றின் சேர்மங்கள் புறவேற்றுமை வடிவம், அதெல்லாம் சேர்மங்கள் திண்ம நிலையில் இருக்கும். சேர்மத்துக்கு எதை சொல்லலாம்? கார்போஹைட்ரேட்டு. திரவமாக இருக்கலாம். சொல்லுங்கள். பெட்ரோல், டீசல்லாம் இருக்குல்ல, கார்பனோட சேர்மங்கள் தான். திரவமாக இருக்கலாம், வாயுவாக இருக்கலாம், கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரி. படிகமற்ற கார்பன்கள் மற்றும் கிராஃபைட் ஆகியவை ஏறக்குறைய கருப்பாகவும் ஒளி ஊடுருவா பொருளாகவும் இருக்கும். நிலக்கரி அதெல்லாம் பார்த்தோம்ல, கறி மூட்டம் போட்டது, கிராஃபைட்டு கருப்பாக இருக்கும், ஒளி ஊடுருவாது. அதே வைரம் ஒளி ஊடுருவும் தன்மை உள்ளதாக காணப்படுது. ஒளி அது வழியாக ஊடுருவி அந்த பக்கம் வரைக்கும் போகும், உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் லைட்டை பிடிச்சி வச்சுக்கும். படிக வடிவங்களை விட படிக வடிவமற்றவை குறைந்த உருகுநிலை, கொதிநிலை கொண்டிருக்கும். கார்பன் நீர் மற்றும் பிற கரைப்பான்களில் கரையாது. கார்பன் அவற்றில் சில சேர்மங்கள் நீர் மற்றும் பிற கரைப்பான்களிலும் கரையக்கூடியவை. கார்பன் தண்ணியில் கரையாது, பட் தண்ணியில் கார்பன் டை ஆக்சைடு கரையும், அதான் சொல்கிறாங்க. எத்தனால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவை நீரில் கரையும் தன்மை உடையது. எத்தனால்னா ஆல்கஹால், தண்ணியில் தான் கலந்து வச்சுருக்கான் இந்த மாதிரி. அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, அதான் சோடா. கார்பன் மற்றும் அதன் சேர்மங்களின் வேதிப்பண்பு. யார் கூட சேருவாங்க, சேர மாட்டாங்க. ஆக்சிஜனுடன் வினை புரியுமா கார்பனு? உங்களோட பயங்கரமான லவ்வர்ஸு வினை புரிஞ்சிடுவாங்க. அதனால் கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது எல்லாம்.
உயர் வெப்பநிலையில் டெம்பரேச்சர் இருக்கணும், அப்படி இயல்பாலாம் நடக்காது, வெப்பம் இருக்கணும். வினை புரிந்து கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு போன்றவை வெப்பத்துடன் வெளிவருகிறது. அப்போ எரிதல் செயல். சரியா? எரிதல் செயலான்னு அர்த்தம் வெப்ப உமிழ் வினை. ஹைட்ரோ கார்பன் போன்ற கரிம கார்பன் சேர்மங்களும் ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆக்சைடுகளையும் நீராவியும் உருவாக்குது. ஹைட்ரோ கார்பன்னா இது விறகு, எல்பிஜி கேஸு, பெட்ரோலு, டீசலு, நிலக்கரி எல்லாமே ஹைட்ரோ கார்பன் தான். வெப்பமும் தீச்சுடரும் வெளிப்படும். இதற்கு எரிதல் என்று மற்றொரு பெயரும் உண்டு. கம்பஷனா? அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வெப்பம் ப்ளஸ் தண்ணி, இதுதான் மீத்தேன். நீராவியோட வினை புரியுமா? வினை புரியும். கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜனையும் தருகிறதாம். கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன். கார்பன் நீராவியோட வினை புரிந்தால் கேஸ். இது பாயிண்ட் நோட் பண்ணிக்க. கந்தகம் சல்ஃபர் உயர் வெப்பநிலையில் நடக்குமா? உலோகத்துடன் வேதிவினை. கார்பன் வேதிவினை புரியுமா? உயர் வெப்பநிலையில் தான். சில உலோகங்களோடு வேதிவினையில் ஈடுபடும். அன்றாட வாழ்வில் கார்பன் சேர்மங்கள். எரிபொருள் இருக்கா? பெட்ரோல், டீசலு, எல்பிஜி கேஸு எல்லாமே கார்போஹைட்ரேட்லேருந்து எல்லாம். கார்பனோட நானோ பொருட்கள் சின்ன அளவில். நெகிழி, பிளாஸ்டிக்கு பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல, எல்லாம் கார்பன்னால் ஆனது தான். கார்பன் வடிப்பான் நானோ பொருள். ஸ்டிக்கு, பேட்டர்லாம் இப்போ இதில் வந்துருச்சு, கார்பனில் வந்துருச்சு. கார்பன் வடிப்பானா ஏதோ லேபில் யூஸ் பண்ணுவாங்க போன்றது. கார்பன் எக்கு. ஆமாவா? எக்கில் கார்பன் கலந்துருக்கா இல்லையா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். அப்புறம் இன்னொன்று எங்கே? வார்ப்பிரும்பு. எல்லாத்துலேயும் கார்பன் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கலந்துருக்கா? அப்போ தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை உருவாக்க முடியும். கார்பன் மோனாக்சைடு, சயனைடு இதெல்லாம் கார்பன் இருக்கும். நெகிழி இதெல்லாம் நம்மளுக்கு வந்து என்னது? வாழ்க்கைக்கு பாய்சனு இதெல்லாம் அப்படின்றாங்க. நெகிழிகள். நெகிழி பற்றி முன்னாடி தெரியும் இல்லையா? பாலிமர். அது கார்பன் சேர்மங்கள். குறைகள் நெகிழிகளில் இயற்கையாக சிதைவடையாது. ஆமாம் தானே? ஏன் சிதைவடையாது? முதல்ல யார் அதை சிதைப்பாங்கன்னு கேளுங்க. யார் சிதைப்பாங்க? மாலிகுலை. பெரிய மாலிகுலை யாருமே சிதைப்பாங்க? சத்தமாக சொல்லுங்கள், அப்புறம் தானே. மைக்ரோப்ஸு சிதைப்பவர்கள் இருக்காங்களே, அவங்க தான் சிதைப்பாங்க. சரியா? இதை நம்ம செயற்கையாக உருவாக்கியிருக்கோம் பிளாஸ்டிக்கு. அந்த மாலிகுலை சிதைக்கிற அளவுக்கு என்ன இல்லை, யாருக்கும் ஆள் இல்லை. இயற்கையில் உருவான மாலிகுலை சிதைக்கிறதுக்கு தான் மைக்ரோப்ஸ் இருக்குது. சரியா? நம்ம செயற்கையாக உருவாக்குறதுனால அதை சிதைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் என்னவாது? சிதைவடையாது. அங்கே பாருங்கள், இல்லை அந்த மாதிரி. அப்படியே இயற்கையில் சிதைக்கக்கூடிய பாக்டீரியாலாம், மைக்ரோப்ஸ் சிதைக்கக்கூடிய பிளாஸ்டிக் தயாரிச்சிருக்கான் ஜப்பான்காரன் அப்படின்னு பார்த்தோம். நம்ம தானே இப்போ ரீசெண்டாக. ஆமாம். மறுசுழற்சி செய்ய முடியாது. மண்ணில் போட்டோம்னா வீணாக போகும். மண்ணுக்குள்ளே தண்ணி இறங்காது. விலங்குகள் உயிரினெல்லாம் சாப்பிட்டுட்டு மேலே உணவு சங்கிலி என்ன பண்ணும்? கடத்தி உயர் அமைப்பில் இருக்கக்கூடிய மனிதன் என்ன அவன் பாதிக்கப்படுறான் அப்படின்னு பார்த்தோம். சுற்றுப்புறத்தை மாசுபடுத்துது. நெகிழிகள் நமக்கு உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்குது. எல்லாம் பார்த்தது தான். நல்லா விட்டுருங்க. ரெசின் குறியீடு தெரியும்ல, பார்த்துட்டோம்ல. ரெசின் குறியீடு எல்லாம் ரீசைக்கிளபிள். ரெசின் குறியீடு
அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பெட்டு, ஹெச்டிபி. பெட்டோட ரெசின் குறியீடு என்னன்னு கேட்கலாம், பார்த்துக்கோங்க. பிவிசி டேஞ்சரு, தண்ணி பைப் இருக்குல்ல அது. பிஎஸ் அதர், இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. தீங்கு தரும் நெகிழிகள், அதெல்லாம் பேசின கதை தான், அதெல்லாம் விட்டுருங்க. பாலிஸ்டைரீன் பார்த்துட்டோம்ல இதெல்லாம் முன்னாடியே. பிசி பாலிகார்பனேட் நெகிழியாமா. ஏபிஎஸ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டமா 1988 கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில். ரெண்டாயிரத்தி 18 நெகிழிகள் ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தக்கூடிய நெகிழிலாம் பயன்படுத்தக்கூடாது சட்டம் போட்டான். ஆனால் கார்பரேட் வாட்டர் பாட்டில் மட்டும் வரும், அவன் தானே அதெல்லாம் பேன் பண்ணிட்டானுங்க. தடை செய்யப்பட்ட பொருட்கள் பாலிஸ்டைரீன் தடை செய்யப்பட்டிருக்கு. அசுத்தமான தட்டுக்களை மறுசுழற்சி செய்ய முடியாது. பிளேட்லாம் சொல்கிறானுங்க, அதெல்லாம் சும்மா நீங்களே படிச்சுக்கோங்க. குடிநீர் பாக்கெட்டு, நெகிழி தட்டு, பிளாஸ்டிக் தட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்கள்ல அது. உறிஞ்சு குழாய்னா இது ஸ்ட்ரா இல்லை, இப்போ டோட்டலாக இல்லை தமிழ்நாட்டில் எங்கேயுமே. நெகிழி தாள், அதில் இட்லியே ஊற்றுறானுங்க இப்போ கடையில். துணியில் தானே ஊற்றுவாங்க, ஹோட்டல்லாம் இட்லி இருக்குல்ல, பிளாஸ்டிக்கை வச்சு அதில் இட்லி ஊற்றுறானுங்க. அது வேகுது, எதுவும் ஆகலை அந்த நெகிழி. அவ்வளோதான், அந்த பாடம் முடிஞ்சிச்சு. ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கொண்டிருப்பது மாற்றியம். ஐசோமரிசம். புறவேற்றுமையுடைய என்னென்ன அர்த்தம்? வடிவம் வேறுபடும், ஸ்ட்ரக்சர் வேறுபடும், ரெண்டுமே வேறுபடும். இயற்பியல் பண்பு வேறுபடும். மாற்றியம் கெமிக்கல் ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்கும், ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும். ஃபிசிக்கல் கேரக்டர், கெமிக்கல் கேரக்டர் ரெண்டுமே மாறுபடும். கார்பன் அதிகப்படியான கரிம சேர்மங்களை உருவாக்க காரணம்? கெமிஸ்ட்ரியன் சொல்லுங்கள். எல்லாமே தான், இதெல்லாம் இருக்கிறது தான் காரணம். குறியீடு 5 எதால் ஆனது? 5 குறியீடு 5. எங்க 5 காணோம்? பிபி பிஎஸ் இதெல்லாம் எஸ் பிசி ஏபிஎஸ் எங்கே 5 காணோம்? பிபி பாலி ப்ரொப்பலின் இதான் பிபி வரும். இது 7 பிசிஏபிஎஸ் 7.
நடைமுறை சட்டம் 1988. கரெக்டா? என்னது? சுற்றுச்சூழல். இது வேண்டாம், விட்டுருங்க. பேர் லவாசியரா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. புல்லரி எத்தனை? அது 60. மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வேறுபட்ட ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு வேறுபட்ட கட்டமைப்பு மாற்றியம் ஐசோமெரிசம். சல்ஃபரின் கார்பானா அதை விட்டுருங்க. நெகிழி ரெசின் குறியீடுகளின் எண்ணிக்கை 7. அல்கைன் முப்புனைப்பா. ஆண்ட்ரேஜம் C60. தெர்மோகோல் பாலிஸ்டைரின். எரித்தல் ஆக்சிஜன். இப்போ 2 ஆண்ட்ரேஜம் கிராஃபீனை கண்டுபிடிச்சா. ஆமாம், ரைட், கிராஃபீன். அவ்வளோதான், போதும்.